கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல் மாதத்தை கடக்க செய்த தேவன் இந்த இரண்டாவது மாதத்தையும் காணச் செய்த அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக எல்லாரும் எழும்பி நின்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் அதன் 30வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை எல்லாரும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துட்டிங்களா? எசேக்கியேல் 36:30. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடி விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த வார்த்தையை சொல்லி நான் நம்புகிறேன், ஆண்டவரே, இந்த மாதத்தில் இந்த வருஷத்தின் முதல் நாளிலிருந்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக எனக்காக நீங்கள் பேசுகிறீங்க, சபைக்காக பேசுகிறீங்க. இனிமேல் என் சூழ்நிலையை நான் நம்பலை, எனக்கு கர்த்தர் தந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. இது நடக்கும், நடக்க போது நானும் பார்ப்பேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். 36:30 எசேக்கியேல் வாசிக்கலாம். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய முதல் நாளிலிருந்து இந்த அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நிலத்தை ஆண்டவர் உதாரணமாய் ஓமையாய் கொண்டு வந்து அங்கிருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் காண்பித்து கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவின் மூலமாக, சிலுவையின் மூலமாக இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அதை சொந்தமாக்கி பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றது அந்த ஜனத்துக்காக ஓமையாய் ஒரு தேசமாய் எடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதை உரிமையாக்கி ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஏராளமான காரியங்களை அந்த தேசத்துக்கு நான் செய்வேன், அதாவது அந்த ஜனத்துக்கு செய்வேன், அதாவது கிறிஸ்துவுக்குள் எனக்கு செய்வார், இந்த சபைக்கு செய்வார், இங்க இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் செய்வார் என்று கர்த்தர் நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த தேசத்தை குறித்து பேசும் பொழுது 3 காரியம் உள்ள இருக்கு. லிட்ரலாக அந்த தேசம் உள்ள இருக்கு, அதே போல உரிமையான இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள் உரிமையான நானும் உள்ள இருக்கிறேன். இந்த 36ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் இந்த 3 காரியம் இருக்குது. அந்த தேசம், ஏன்னா பாலான இத்தேசம்னு லேண்டை பேசுவார் ஆண்டவர். ஜாக்கிரபியா ஒரு ஓமையை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ இந்த அதிகாரத்தில் 3 பேர் உள்ள இருக்கிறாங்க. அந்த இஸ்ரவேல் தேசமும் உள்ள இருக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ள இங்க இருக்கிற அத்தனை பேர் அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. இதுல எதெல்லாம் ஆண்டவர் செய்வேன், செய்ய போகிறேன், செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரோ, தோற்றம் மாற்றுவேன், பார்வையை மாற்றுவேன், தன்மை கசப்பான அனுபவங்களை மாற்றுவேன், அது எதற்கு ஒப்பாக? லீபனோனின் மகிமைக்கு ஒப்பாக மாற்றுவேன், சாரோனின் அலங்காரத்தை கொடுப்பேன், ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவேன். இதையெல்லாம் அவர்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, அவைகளெல்லாம் கர்த்தர் எனக்கு, என் குடும்பத்துக்கு, சபைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை நான் நம்புறேன்னு சொல்லுகிறவங்க மட்டும், எனக்கு அது நடக்கும்னு அர்ப்பணிக்கிறவங்க மட்டும், கர்த்தர் மாறாதவர், அவர் சொன்னதும் மாறாததுன்னு சொல்றவங்க மட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்றீங்களா?
ஸோ ஆண்டவர் இப்படி ஏராளமாக பேசும் பொழுது இந்த வசனத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. இதெல்லாம் செய்வேன் 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 அப்படின்னு நிறையா சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு 30வது வசனத்தில், நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு. சம்பவம் நடந்ததுனால ஒரு நிந்தை உங்க மேல விழுந்திருக்கு. பாழா போனதுனால அந்த தேசத்தின் மேல ஒரு நிந்தை விழுந்திருக்கு. நிர்மூலமாக்கப்பட்டதுனால அந்த ஜனங்கள் வாழ்க்கையில் மேல ஒரு நிந்தை விழுந்திருக்கு. மாறாத நிந்தை. நீண்ட ஆண்டுகளாக அந்த நிந்தை அந்த ஜனங்கள் மேல் சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நிந்தை மாறவே இல்லை. எப்போ மாறுங்கிற கேள்விக்கு பதிலும் இல்லை. அது எவ்வளோ பெரிய கஷ்டம். இதே போல இங்கே இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில் ஏதோ சில சம்பவங்கள் நடந்ததுனால, வர வேண்டிய நன்மைகள் வராததுனால, சில இழப்புகள் வந்ததுனால நிந்தை தலைமையில் விழுந்திருக்கு. என்ன விழுந்திருக்கு? நிந்தை விழுந்திருக்கு. அந்த நிந்தை இன்னும் மாறவில்லை. இப்போ ஆண்டவர் நேரா அந்த காரியத்தின் மேல கர்த்தர் இப்ப கண்ணு வைக்கிறாரு. இந்த தேசத்தின் மேல ஒரு நிந்தை இருக்கு. இந்த ஜனங்கள் மேல ஒரு நிந்தை இருக்கு. இங்கே இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஒரு நிந்தை சுமத்தப்பட்டிருக்குது. இப்போ இந்த நிந்தையை மாற்றணும்னா நேரடியாக நிந்தையை எடுத்து போடுகிறத விட நிந்தையை மாற்றுவதற்கு கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை அந்த வசனத்தில் எப்படி சொல்றாரு பாருங்க, கவனிங்க. அந்த நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஐயா, நிந்தையை நீக்குவதற்கு தெய்வம் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த நிலத்தில் பலன் வந்துருச்சுன்னா நிந்தை வெளியே போயிடும். உன் குடும்பத்தில் வர வேண்டிய சில நன்மைகளும் பலனும் வந்துருச்சுன்னா இருக்கிற நிந்தை வெளியே போயிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? லைட்டை போட்டு வெளிச்சம் வந்தா இருள் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய போகுது? அது வரைக்கும் இருள் வெளியில போ அப்படின்னு நான் கம்பெடுத்து வரட்டினாலும் போறது இல்லை. சுவிட்சை போட போறேன், லைட் எரிய போகுது, வெளிச்சம் வரப்போகுது, ஆட்டோமேட்டிக்கா இருள் வெளியே போக போகுது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறா? பலனை கொடுக்க போகிறேன். அந்த நிலத்தில் பலன் வரப்போகுது. சபிக்கப்பட்ட நிலம் பலன் காணப்போகுது. ஆமே, உதவாத நிலத்தில் பலன் வரப்போகிறது. இதுவரைக்கும் மனிதர்களால் அற்பமா எண்ணப்பட்ட நிலத்தில் இருந்து பலன் வரப்போகிறது. பலன்களை பெருக பண்ண போகிறேன். அந்த பலன் வரும் பொழுது இருந்த நிந்த வெளியேற ஆரம்பிக்கிறது. உன் வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் பலனை, கிருபையின் பலனை பெருக பண்ணும் பொழுது இருக்கிற நிந்தை வெளியேற்றப்பட போகிறது. விசுவாசம் ஒரு துளி இருந்தா போதும். ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. என் மேல இருக்கிற நிந்தை வெளியேறணும்னா ஒரு பலனை நீங்க காண செய்யணும். ஜெபிக்கிறீங்களா? சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன் அத்தனை பேரும் ஜெபிங்க. பலனை காண செய்வீர். பலனை காண செய்து நிந்தையை வெளியேற்றுவீர். ஆண்டவரே, ஜெபிங்க. உன் ஜெபம் கேட்கப்படுது. தாயே தகப்பனே, உங்க ஜெபம் கேட்கப்படுது. பலன் வரும் பொழுது நிந்தை வெளியேறிடும். அப்ப கர்த்தர் இந்த நிலத்துக்கு என்ன செய்யறாருன்னா பலன் கொடுக்க போகிறார். சொல்லுங்க, பலன் கொடுக்கும் தேவன், பலனை கொடுக்க செய்யும் தேவன். விசுவாசம் இருந்தா அறிக்கைடுங்க பார்க்கலாம். பலனை கொடுக்க செய்யும் தேவன், பலனை காண செய்யும் தேவன். இதுல என்ன ஒரு பியூட்டினா, எந்த நிலத்துல பலனை கொடுப்பேன்னு சொல்றாரு? வருஷம் விவசாயம் செய்யப்பட்ட நல்ல நிலத்துல பலனை காண செய்வேன்னு சொல்லல. அது வருஷம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர்றவே டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வர்றது பெரிய விஷயமே இல்லை. என்ன நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு இருக்கிறான், அதனால அவன் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறான். அது தெரிஞ்சது தானே. ஒன்னுத்துக்குமே உதவாதவன், இனிமே நீ ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு ஒதுக்கப்பட்டவன் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வர்றான் பாருங்க. இதுதான் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும். அப்போ வருஷம் விவசாயம் பார்த்து அறுவடை செய்து மூட்டையா சேர்த்த அந்த நிலத்துல நான் பலனை கொடுப்பேன்னு சொல்லல. அது எல்லாரும் செய்ய முடியும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
போன வருஷம் விவசாயம் பார்த்துருக்குறாங்கய்யா, இந்த வருஷமும் விவசாயம் அதில் விதைக்க போகிறாங்க, நெல் அறுவடை செய்ய போகிறாங்க. சரியா, வருஷம் விளையிற நிலம் தானே, அதில் விளைஞ்சிச்சுன்னு சொல்கிறதுக்கு பெருசாக அதில் ஒரு பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லையே. ஆனால் இது எந்த தேசம், இது எந்த நிலம் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும். பாழான இந்த நிலத்தில் பலனை காண செய்கிற தெய்வம். பாலா போனதை கரத்தில் எடுத்து, பாலா போனதை ஆண்டவர் அதில் கிரியை செய்து அதில் பலனை காண செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். புரியுற மாதிரி சொன்னா, மாசம் மாசம் மிட் டேர்ம் எக்ஸாம்லையும் கிளாஸ் எக்ஸாம்லையும் எல்லாத்துலேயும் தோற்று போனவனை ஃபைனலில் ஜெயிக்க வைக்கிறாரு. ஜெயிக்க வைக்கிறவனை மனுஷன் மறுபடியும் ஜெயிக்க வைக்கிறான். ஜோனல்ல ஜெயிச்சவனை ஃபைனல்ல ஜெயிக்க வைக்கிறது உலகம். ஜெயிச்சவனை உற்சாகப்படுத்தும், ஜெயிச்சவனை செலக்ட் பண்ணும், ஜெயிச்சவனுக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்கும், இன்னும் மோட்டிவேட் பண்ணுவாங்க உலகம். ஆனால் ஆண்டவர் தோற்று போனவனை மறுபடியும் கரத்தில் எடுத்து தோற்ற பகுதியிலேயே ஜெயிக்க வைக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. இங்க இருக்கிற அத்தனை பேரும் கண்ணை மூடி, வாலிப தம்பி தங்கச்சி, நீ தோற்ற இடத்துல ஜெயிப்ப. உன்னிடத்துல பலன் வரும், உன்னிடத்திலிருந்து பலன் வரும். பலனை காண முடியாதுன்னு சொன்னாங்களே உதவாதவன், இனிமே உன்கிட்ட நன்மை வராது, இவன் உருப்பிட மாட்டான் சொன்னாங்களே, உன்னிடத்துல பலனை காண செய்ய கர்த்தர் உண்மை உள்ளவர். விசுவாசம் உள்ள இருந்தா நம்புற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து அடி ஆழத்திலிருந்து ஒரு அர்ப்பண ஜெபம் பண்ணி பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இந்த நிலத்தை ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, நான் பலனை காண செய்வேன்ட்டாரு. அப்போ ஒரு நிலத்துல பலன் வரணும்னா எடுத்த உடனே நைட் நான் போய் படுத்து தூங்கிட்டு வந்தால் காலையில் பலன் கிடைக்குமா? ஒரு நிலத்தில் விவசாயம் வந்து அது அறுவடை செய்யணும்னா அதுக்கு முன்னால் சில காரியங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்குல்ல. எடுத்த உடனே சும்மா நான் படுத்து தூங்கினா அந்த நிலம் விளைஞ்சு நிற்குமா? கிடையாது. பலன் வரணும் அப்படின்னா அந்த நிலத்தில் செய்ய வேண்டிய வேலை உண்டு. என் வாழ்க்கையில் கர்த்தர் பலனை காண செய்யணும்னா ஆண்டவர் என் வாழ்க்கையில் 3 காரியத்தை செய்ய விரும்புகிறார். எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பண்படுத்த விரும்புகிறார். பண்படுத்த விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார்? பண்படுத்த விரும்புகிறார். பயன்படுத்துறது இல்ல, அது லாஸ்ட்ல. அந்த வார்த்தை எல்லாருக்கும் பிடிக்கும், பயன்படுத்துகிற வார்த்தை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா இந்த வார்த்தை ரொம்ப கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. சொல்லுங்க, என்ன செய்ய விரும்புகிறார்? பண்படுத்த விரும்புகிறார். 2வது சொல்லுங்க, பயிரிட விரும்புகிறார். நான் சொல்ற வார்த்தையெல்லாம் விவசாய குடும்பத்தில் வந்தவங்களுக்கு புரியும், நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, என்ன செய்ய விரும்புகிறார்? பண்படுத்த விரும்புகிறார். 2வது என்ன செய்ய விரும்புகிறார்? பயிரிட விரும்புகிறார். 3வது தான் பலனை காண செய்ய விரும்புகிறார். ஒரு நிலத்துல பலன் வரணும்னா இந்த 3 காரியமும் அங்க இருக்குது. 3 இருக்குது. என் வாழ்க்கையில பலன் வரணும்னா இந்த 3ஐயும் கர்த்தர் செய்ய விரும்புகிறாரு. ஒன்று, பண்படுத்த விரும்புகிறார். பண்படுத்திட்டு அப்படியே விட மாட்டார். 2வது என்ன செய்ய விரும்புகிறார்? அதுல பயிரிட விரும்புகிறார். அதுக்கப்புறம் தான் நான் விரும்புகிற பலனை காண செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. எடுத்த உடனே பலன் வராது. எடுத்த உடனே என்ன செய்யாது? பலன் வராது. அது பண்படுத்தணும், பயிரிடணும், அதுக்கப்புறம் தான் அதில் பலனை காண செய்ய விரும்புகிறான். இதை 3ஐயும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் 3ஐயும் விளக்குறதுக்கான சமயம் இருக்காது. நம்ம வேகமாக முதல் காரியத்தில் ஓரளவு ஒரு சின்ன விஷயங்களை அதில் ஒரு சிலதை பார்த்துட்டு 2வது காரியத்துக்கு நம்ம கடந்து போகலாம். கவனிங்க, இந்த நிலம் நல்லா கவனிங்க. என்னைய பலனை காண செய்ய விரும்புகிற தேவன் எடுத்த உடனே நான் விரும்புகிற பலனை என் வாழ்க்கையில் கொடுக்காம முதல்ல என்னை பண்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். இப்போ என்னுடைய மனதில் கேள்வி என்னன்னா, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன குறை? ஐயா, நான் ஆராதனைக்கு வந்துக்கிட்டு தானே இருக்கேன், வந்தவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் ஜெபிக்கிறதுல தவறு செய்யலையே, ஜெபத்தை நிறுத்தலையே, அப்படி ஜெபிக்கிறவங்களும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் ஜெபிக்கிறதுல என்னிடத்துல குறைவில்லை, வேதத்தின்படி வாசித்து அதன்படி நடக்கிறதுல குறைவில்லை, ஆராதனைக்கு வருகிறதுலையும் குறைவில்லை. நான் எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு என்ன பண்படுத்தணும்? அது என் பார்வைக்கு அப்படி தெரியுது, பார்த்துக்கோங்க.
என் பார்வைக்கு நான் ஜெபிச்சு நான் ஆராதனைக்கு வந்துட்டு போனால் நான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்துக்கோங்க. ஆனால் என்னைய உண்மையாய் காட்டுகிறது இது மட்டும்தான் என்னைய உண்மையாய் காட்டும். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா இருக்கா, அவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. சரியா இருக்கா, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. சரியா, உண்மையாக எது பொய் சொல்லாமல் காட்டும்னா கண்ணாடி தான் இருக்கிற வட்டமாக காட்டும். சரியான நான் சொல்கிறது, நீங்கள் கிளம்பிட்டு கேட்டுப்பாங்க நல்லா இருக்கா அப்படின்னா அதில் பல குறைவு இருந்தாலுமே அவங்க உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நல்லா இருக்குன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவாங்க. ஆனால் உங்களை உங்களுக்கு எதுதான் காண்பிக்கும்? அதுக்கு பொய் சொல்ல தெரியாது, மாற்றி காட்ட தெரியாது, மறைச்சு காட்ட தெரியாது. ஐயா, என்னைய உண்மையாய் காட்டுகிற கண்ணாடி இதுதான்யா, என்னைய சரியாய் காட்டுகிற கண்ணாடி இதுதான்யா, என்னைய எனக்கு காண்பிக்கிற சுத்த கண்ணாடி இதுதான்யா. இதுக்கு முன்னால போய் நின்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு காட்டும். 1000 பேர் முன்னால போய் நின்னா அவங்களுக்கு தெரியாது நான் யாருன்னு. அவங்களுக்கு என் பேரும் நான் பண்ற ப்ரொஃபஷனல் மட்டும்தான் தெரியும். என் ப்ரொஃபஷனல் தான் ஜனங்களுக்கு தெரியும், ஆனா என் பர்சனல் இதுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா எசேக்கியேல் 36:9 வேகமா வாசிக்கலாம். 36:9. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஐயா, பண்படுத்தப்பட்டு ஆண்டவர் சொல்றா இந்த நிலத்தை முதலாவது நான் பண்படுத்த விரும்புகிறேன், இந்த ஜனத்தை நான் பண்படுத்த விரும்புகிறேன். பண்படுத்துது அப்படின்னா சுத்தம் செய்வது, சுத்திகரிப்பது, புடம் விடுவது, சரிபடுத்துவது. என்ன படுத்துவது? இதுக்கு பேர் தான் பண்படுத்துவது. அந்த நிலம் பார்க்க அப்படி தெரியும். விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னால் அதை என்ன செய்வாங்க? நல்லா முள்ளெல்லாம் முதல்ல அகற்றிட்டு, கரெக்டாக சொல்கிறீங்க, அதில் இருக்கிற தூசு, அதில் இருந்த கல் முள் தேவையில்லாத காரியம் இதெல்லாம் ஆண்டவர் அகற்றுவார். கவனிங்க, கர்த்தர் ஏன் என்னை பண்படுத்த விரும்புகிறாருன்னா, நல்லா கவனிங்க ஐயா, என்னை பயன்படுத்துங்கன்னு ஜெபிக்கிற அத்தனை பேரையும் முதலாவது தேவன் செய்வது பண்படுத்த விரும்புகிறார். வசனம் சொல்லுது, ஏசாயா 32:13 வாசிக்கலாம். ஏசாயா 32:13. என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும், என் ஜனமா இருந்தாலும் கூட, அவன் வெளியில பார்க்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட, ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? எல்லா வீடுகளிலும் முட்செடியும். என்ன இருக்கு? முட்செடி. சொல்லுங்க சத்தமா, என்ன இருக்கு? முட்செடி. முட்செடி. பாஸ்டர், அதெல்லாம் நான் 1ஆம் தேதி ஜெபத்துல 31ஆம் தேதி ஜெபத்துல அந்த முட்செடிகளை அகற்றிட்டேன். உன் கண்ணுக்கு தெரிஞ்ச முட்செடிகளை அகற்றிடுவேன். ஆனா அதுக்கடுத்து இன்னொன்னு இருக்கு பாருங்க, நெரிஞ்சிலும் உழைக்கும். என்ன இருக்கு? நெரிஞ்சிலும். ஏன் கர்த்தர் இந்த தேசத்தை பண்படுத்த விரும்புகிறார்னா, நம்பர் 1, இதுல முட்கள் நிறைந்திருக்கிறது. முட்கள் நிறைந்ததுனால இதை பண்படுத்த விரும்புகிறார். நம்பர் 2, ஓசியா 10:12. ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். அதுக்கு முன்னால இன்னொரு காரியத்தை செய்யுங்க. என்ன செய்யணும்னா, உங்கள் தரிசு நிலத்தை, என்ன நிலம்? தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். 2வது காரியம் கவனிங்க, ஏன் பண்படுத்த விரும்புகிறான்னா, அந்த நிலம் ஒரு தரிசு நிலம். தரிசு நிலம்னா என்னன்னு தெரியும்ல? பல வருஷமா பயன்படாத நிலம், பல வருஷமா ஒரு புல்லு கூட முளைக்காத இடம், பல வருஷமா எந்த நன்மையும் வராத நிலம். உங்களை பார்த்து உலகம் தரிசு நிலம்னு சொல்லியிருக்கா. பயன்படாதவன், எந்த பிரயோஜனம் இல்லாதவன், உன் மக உன் தொழில் உன் காரியம் இனிமே பயன்படாது, தரிசு நிலத்துக்கு ஒப்பாக உங்களையும் உங்க குடும்பத்தையும் உலகம் பார்க்குதா? அந்த அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவதற்காகவே பண்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஏசாயா 1:25 சொல்றாரு, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி. உடனே நான் சொல்றேன், ஆசீர்வதிங்க ஆண்டவரே, முதல் வாரத்தில் வந்திருக்கேன், கையை நீட்டுறேன்றீங்க, அப்படியே ஒரு ஆசீர்வாதத்தை போட்டீங்கன்னா நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைடா, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இப்போ கையை நீட்டலை. இப்போ நான் கையை எதுக்கு நீட்டுறேன்னா, உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு. எது நீங்க? உன் களிம்பு நீங்க. எது நீங்க? உன் களிம்பு. களிம்பு நீங்க. அடுத்து
உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். எதை நீக்குவாரா? ஈயத்தை. ஈயத்தெல்லாம் நீக்குவார். அப்படியே லட்டு இருக்கு, லட்டு மேல ஈயா முச்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஈய என்ன செய்யணும்? முதல்ல நீ உன்னை கர்த்தர் ஒரு தங்கமா பார்க்கிறாரு. உண்மையாகவே நீ ஒரு சுத்த தங்கம். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த தங்கத்துக்குள்ள ஈயம் சேர்ந்துருக்கு, காப்பர் சேர்ந்துருக்கு, அதுக்குள்ள அயன் சேர்ந்துருக்கு, இரும்பு சேர்ந்துருக்கு. இல்லையா? நீங்க மாட்டிருக்கீங்களா? சுத்த தங்கம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏமாந்து போகாதீங்க. கடையில் போய் கேட்டு பாருங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் காப்பர் இருக்கும், குறிப்பிட்ட சதவீதம் இரும்பு இருக்கும். நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. அந்த தங்கத்துல ஈயம் ஒட்டி இருக்கு. நீதிமொழிகள் ஆண்டவர் சொல்றாரு, 25 நாள் வாசிங்க. 25 நாள் இதே வசனத்தை தான் கொஞ்சம் அங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிவிடு. என்ன நீக்கணும்? களிம்பு. அதை கெடுக்குது. உன் கலரை வெளியே காட்ட மாட்டுக்கு. ஐயா, உன் கலரை வெளியே காட்ட மாட்டுக்கு. களிம்பு அப்படியே மேல ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த களிம்பு வாசி, முழுச வாசி. அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். எஜமான் கரத்துல பயன்படுகிற ஒரு பாத்திரமா நீ மாறுவ. அல்லேலூயா. ஐயா, 3 காரியம் சொல்லியிருக்கேன். ஏன் கர்த்தர் பண்படுத்துகிறாருன்னா, அந்த நிலத்துல என்ன இருக்குது? முட்கள் இருக்கிறது. முட்களோடு விதைக்க மாட்டாங்க நல்ல விவசாயிகள். அது விளையாது, பலன் கொடுக்காது. முட்கள் கெடுத்துரும், விளையிறத கெடுத்துரும், பலனை கெடுத்துரும். பெரிய முள்ளை அகற்றிட்டு நெறிஞ்ச முள்ளு தானே அப்படின்னு நினைக்க கூடாது, சின்ன முள்ளு தான் நினைக்க கூடாது. முட்கள்ல என்ன தெரியுமா? தீமை செய்கிற சுபாவம். என் வாழ்க்கையில தீமை செய்கிற சுபாவம் இருக்குமானால் பலன் காண முடியாது என்பதற்காக இந்த காலையில கர்த்தர் அந்த சுபாவத்தை, அந்த முட்களை என்னை விட்டு நீக்க விரும்புகிறார். இரண்டாவது, நான் ஒரு தரிசு நிலம். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எந்த பலனும் நான் பார்க்கல. என் பிள்ளை, என் குடும்பம் முழுவதும் இதுவரைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மையை நான் பார்க்கல. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டேன், இப்போ வாழ போன இடத்துலையும் கஷ்டப்படுகிறேன். இன்னைக்கு வரைக்கும் அது மாறல. ஒரு தரிசு நிலம். மூன்றாவது, அதுல களிம்பு இருக்குது. இந்த 3ஐயும் கர்த்தர் சரிபடுத்துவதற்காகத்தான் தேவன் சொன்னார், ஐயா எனக்கு நான் பண்படுத்த போகிறேன். நான் பண்படுத்தும் பொழுது அது சுத்தமாகும். அந்த நிலம் பலன் கொடுக்கிறதுக்கு ஏற்ற வகையில் அது சரி செய்யப்படும். இதற்கு அநேகர் ஒப்பு கொடுக்க யோசிப்பாங்கன்னு தெரியும். ஆனாலும் பரவாயில்ல, 5 பேர் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நிமிடம் கண்ணை மூடி, உங்களுக்கு தெரியும் எது முள்ளுன்னு, உங்களுக்கு தெரியும் உங்க தரிசு நிலைமை, உங்களுக்கு தெரியும் களிம்பு எங்க இருக்குன்னு. ஜெபம் பண்றீங்களா? முட்களை நீக்குங்க, களிம்பை நீக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, பலன் கொடுப்பதற்கு ஏற்ற வகையில என் வாழ்க்கையில ஓரத்துல இருக்கிற அத்தனையும் நீங்க சரி பண்ணும்படி என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. ஐயா, நான் உலகம் என்னை பார்த்து தரிசு நிலங்குது. ஆனா என் ஆண்டவர் பார்க்கிறாரு, டே தரிசு நிலத்தை குறித்து எனக்கு தரிசனம் உண்டுன்றாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றேன்? உலகம் என்ன பார்த்து என்ன சொல்லுது? தரிசு நிலம், ஒரு நன்மையும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுது. ஆனா கர்த்தர் என்ன பார்த்து சொல்றாரு, இந்த தரிசு நிலத்தை குறித்து எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, சதைகள் உருவாகல, தரிசனம். நீ தரிசு நலமா? தாய்கருவிலே தரிசனம் உருவா. கர்த்தர் சொல்றார், தரிசு நலமா இருக்கிற உன் பிள்ளைய குறித்து எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. உன் குடும்பத்தை குறித்து எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. அல்லேலூயா. அதனால தான் நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? இதை பண்படுத்த விரும்புகிறேன், இதை புடமிட விரும்புகிறேன். ஆனா இந்த ப்ராசஸ் சந்தோஷமான ப்ராசஸ் அல்ல. நமக்கும் சரி, பண்ணுகிற கர்த்தருக்கும் சரி, இது சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு அனுபவம் அல்ல. வலிக்கும், வேதனையா இருக்கும்.
அழுத்தமா இருக்கும், தாங்க முடியாததான் இருக்கும். ஆனா நான் போகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்னால் தாங்கி கொள்ள முடியாததாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிற அத்தனை முட்களையும் வெளியேற்றுகிறார், களிம்புகளை வெளியேற்றுகிறார். நான் தண்ணீரை கடந்து போறேன், ஆனால் மூழ்க மாட்டேன். ஆனால் வெளியே வரும் பொழுது என் முட்கள் என்னை விட்டு வெளியே போகிறது. நான் அக்கினியில் ஊட நடந்து போறேன், ஆனால் எரிய மாட்டேன். ஆனால் ஏன் போனேன்னா உள்ள இருக்கிற களிம்பு என்னை விட்டு வெளியே போகுது. நீ தண்ணீரை கடக்கிற, ஆனா மூழ்க மாட்ட. ஆனா கடந்து வெளியே, அப்புறம் எதுக்கு உள்ள அனுப்புறீங்க? தண்ணீருக்குள்ள அனுப்புறீங்க, மூழ்க மாட்டேன்னு சொல்றீங்க. இது நல்ல வேலையா இருக்க, இது நல்ல திருவிளையாடலா இருக்க. உள்ளே அனுப்புறீங்க, மூழ்க மாட்டேன்றீங்க. அப்போ என்ன நோக்கம்? டேய், உள்ள அனுப்புவேன், மூழ்க மாட்ட. வெளியே வரும்போது உனக்குள்ள இருக்கிற முள்ளு உன்னை விட்டு வெளியேற்றப்படும். அக்கினிக்குள்ள அனுப்புறேன், எரிய மாட்டேன். ஆனா வெளியே வரும்போது உனக்குள்ள இருக்கிற களிம்பு ஈயம் எல்லாம் வெளியே போயிடும். இதற்காகத்தான் ஆண்டவர் என்ன இந்த ப்ராசஸில் நடத்தினாரு. அத்தனை பேரையும் நடத்தினாரு. யோசேப்பை இந்த பாதையில கர்த்தர் கொண்டு போய் அவனை புடமிட்டார்னு வசனம் சொல்லுது. தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது, அவனையும் கர்த்தர் ஆராய்ந்து சோதித்தறிந்தான் இருக்கிறது. நீர் என்னை சோதித்தறிந்தீர், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்தீர், என்னை புடமிட்டு. இதற்கெல்லாம் அவங்க ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர்களை கர்த்தரால் பயன்படுத்த முடிந்தது. அல்லேலூயா. தாவீதை எப்படி ஆண்டவர் புடமிட்டாருன்னு சொல்லட்டுமா? கொஞ்சம் லேசாக அதை கவனிக்கலாம். 17ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 17ஆம் சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா தாவீதை எப்படி கர்த்தர் புடமிடுறா, இந்த பண்படுத்துகிற அனுபவம் தாவீதுக்கு நடந்திருக்கு. 17:9 வாசிங்க. சங்கீதம் 17:9. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும். ஒடுக்குற ஒரு கூட்டம். தாவீது தான் தப்பு செஞ்சானா? இல்ல. தாவீது கர்த்தரை மறுதலிச்சானா? இல்ல. தேவனை விட்டு விலகி போனானா? இல்ல. யாருக்காவது தீமை செஞ்சானா? இல்ல. அந்த ஒரு விஷயம் தான் அவனுக்கு சொல்லப்படுது. உரியா என்கிற அந்த ஒரு புள்ளி ஆண்டவர் வச்சுட்டு, இதை தவிர்த்து அவன் எல்லா விஷயத்திலும் எனக்கு உத்தமன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. யாருக்கும் தீமை செய்யாதவன், எந்த தப்பும் செய்யாதவன். ஆனா அவனை ஒடுக்குகிற ஒரு கூட்டம் அவனை சூழ்ந்திருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? களிம்பை நீக்க. ஏன் தெரியுமா? முற்களை நீக்க. அடுத்து 10ஆம் வசனம் வாசி. அதுலயே 17:10. அவர்கள் நினைந்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நம்மளை பேசுறதுக்குன்னே 4 பேர் இருப்பாங்க. ஆனா கடைசியில் பார்த்தா, டே, ஒரு காலத்துல நான் எவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னை வாயவே திறக்கூடாம ஆக்கிட்டாரு. இப்ப என்னால வாயை திறக்க முடியல. ஆனா அவனுங்க பேசுறத கேட்க வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு இருக்கு. சுத்தியும் என்னை பேசுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்களுக்கு ஆண்டவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அவங்கள டீ ப்ரொமோஷன் ஆக்கவே முடியாது, அவங்கள ரிஜெக்ட் பண்ண முடியாது. வீம்பு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவன் பேச பேச எனக்குள்ள ஆத்திரங்களும் எனக்குள்ள இருக்கிற வேதனைகள், கோபங்கள் ஆரம்பத்தில் எழும்போம். ஆரம்ப நாட்களில் நமக்கு வருகிற எண்ணங்களுக்கு அளவே இருக்காது. எதிர் எண்ணங்களுக்கு, எதிர்மறையான அந்த சிந்தனைகளுக்கு அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலான்னு வரும். ஆனால் குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அவன் என்ன பேசினாலும் என் காதுக்குள்ளே போகாது, காதுக்குள்ளே போனாலும் என் மனசுக்குள்ளே போகாது. அப்போ எல்லாரும் என்ன இவன் சொரண கட்டவனாக இருக்கிறான். இதே இடத்துல நானாக இருந்தோம்னா, டே, ஒன்றை மாதிரி தான் நானும் இருந்தேன் ஆரம்பத்தில். இப்போ எப்படின்னா இதெல்லாம் புடமிடுகிற அனுபவம். அதாவது ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் சின்ன காரியத்துக்கு அதிகமாக கோபப்பட்டு இப்போ எவ்வளவு நடந்தாலும் அமைதியாக இருக்கிறான்னா வசமா புடமிடப்பட்டிருக்கிறான். சரியா களிம்பி நீக்கப்பட்டிருக்கிறது, முற்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அவன் முழுமையா எஜமானனுக்கு ஒப்பு கொடுத்த பாத்திரம், பண்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்த பாத்திரம். இப்படி எல்லாம் இருந்தாங்க. 12ஆம் வசனத்தை பாருங்க. பீறுகிறது, அதுக்கு 12 பாருங்க. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற. யார் தெரியுமா? அந்த பேசுறவங்க சாதாரண கிழவிகள் பேச்செல்லாம் இல்ல. அவன் பேசுற ஒன்னும் பீறுற மாதிரி இருக்கும், அப்படியே நெஞ்ச பிளக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஐயா, உட்காந்துக்கிற சைஸை பார்த்தா அப்படியே பஞ்சுமத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்த மாதிரிலாம் தெரியுது உங்களை பார்த்தா. சில அவனுங்க பேசும் பொழுது அதை கேட்ட உடனே அது நெஞ்ச பிளக்கிற மாதிரி, ஈரலை பிளக்கிற மாதிரி, இப்படியா அப்படிங்கிற அளவு, இந்த அளவுக்கு தாவீது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சம்பவங்களிலும் இந்த வசனத்துக்கு உள்ள நடந்த பிராசசன தெரியுமா? தாவீது புடமிடப்பட்டிருக்கிறார்.
இந்த நேரங்களில் தாவீதுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். இப்படி இந்த மாதிரி நடக்கிறான், வீம்பு பேசுகிறான், பீறுகிற மாதிரி பேசுகிறான், குத்தி பேசுகிறான், கிழிக்கிற மாதிரி பேசுகிறான். இதெல்லாம் பண்படுத்துகிற அனுபவம். அவன் ரியாக்ஷன் எப்படி இருந்தது தெரியுமா? நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நிலைமையே வேற இல்லைன்னா இப்படி ஒருத்தன் பேசிட்டு தப்பிச்சுட்டு போக முடியுமாம்மா? நம்மகிட்ட தலைகளை என்ன செஞ்சிட மாட்டோம் ஆரம்பத்தில். அதெல்லாம் இப்போ அதோட 100 மடங்கு பேசினாலும் நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? அப்படி பேசும் பொழுதெல்லாம் எதுல கான்சென்ட்ரேட் பண்ணான்னு தெரியுமா? எதுல கவனம் செலுத்தினான்னு தெரியுமா? அவன் பேசுனதுக்கு கவுண்டர் கொடுப்பதுல கவனம் செலுத்தல. அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? இன்னைக்கு அவன் ஒரு மேடையில் உன்னை பேசுனா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு அடுத்த மேடையில் அதுக்கு கவுண்டர் கொடுப்பாங்க இல்லையா? ஆனால் ஒரு தேவ பிள்ளை தாவீது இந்த அனுபவத்தில் அவன் பார்த்தது, அவன் பேசுகிறான், அதற்குள்ள கர்த்தர் என்ன புடமிட்டு கொண்டிருக்கிறாருங்கிற அந்த தெளிவு இருந்ததுனால, அந்த தெளிவுக்கு கர்த்தர் கரத்தில் தன்னை அர்ப்பணிச்சிருந்ததுனால அவன் செஞ்ச காரியம். 4 வசனவாசி அதிலே 17 சங்கீதம். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன். அவன் பேசுறதுனால நான் மாற போறதில்லை. ஆமென் சொல்றீங்களா? ஐயா, மற்றவங்களுடைய வீம்பு பேச்சு, நம்மளை காயப்படுத்துற பேச்சு என் கேரக்டரை மாற்றக்கூடாதுயா. நான் கர்த்தர் எனக்கு ஒரு சுபாவம் கொடுத்துருக்காருல்ல, அந்த சுபாவத்தை அவனுக்காக நான் மாத்திரக்கூடாது. அவனுக்காக நான் பொறுத்தது போதும். அதெல்லாம் அவன் டயலாக்கு தான் பொருந்தும், அது எனக்கு பொருந்தாது, எனக்கு பொருந்தவே பொருந்தாது. அப்போ எனக்கு சில வருஷத்துக்கு முன்னால் ஒரு கோச் எனக்கு ஒருவர் அனுப்பி வச்சிருந்தாரு. எவ்வளவு தான் வளையிறது, ஒரு அளவுக்கு மேலே வளைஞ்சா ஒன்று ஒடிஞ்சு போயிடுவோம், இல்லைன்னா அவனுக்கு அடிமையாக போயிடுவோம் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க. நல்லா நீங்கள் உலகத்தை பொறுத்தவரையில் உலகம் என்ன சொல்லுதுன்னா, அவன் பேசுகிறத ஓரளவுக்கு தான் நம்மளால் பொறுக்க முடியும், அதுக்கு மேலே பொறுக்க முடியாது. ஓரளவுக்கு தான் வளைய முடியும், அதுக்கு மேலே வளைய முடியாது. ரொம்ப வளைஞ்சா ஒடிஞ்சு போயிடுவோம் அல்லது அவனுக்கு அடிமையாக போயிடுவோங்கிறது உலக பழமொழி. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா ஐயா? நான் எவ்வளவு வளைஞ்சாலும், நான் எவ்வளவு அவன் என்னை வளைச்சாலும் நான் ஒடிய மாட்டேன். ஒரு நாள் நான் விளைஞ்சு நிற்பேன். வளைச்சவனுக்கு முன்பாக என்னை விளைய வச்சு கர்த்தர் நிற்பாரு. யோசேப்ப வளையா வளைச்சானுங்க, ஒடிஞ்சானா? தாவீத வளையா வளைச்சானுங்க, ஒடிஞ்சானா? நாள் வந்தது, விளைஞ்சு நின்றாங்க. உன்னை வளைக்கிற அத்தனை பேர் முன்பதாக கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், நீ விளைஞ்சு நிற்ப. பலன் கொடுக்கிற பிள்ளையா நிற்ப. உன் பிள்ளை விளைஞ்சு நிற்பா, உன் தொழில் விளைஞ்சு நிற்கும், உன் சபை விளைஞ்சு, உன் குடும்பம் விளைஞ்சு நிற்கும். வளைக்கிறவர்களுக்கு முன்பாக விளைஞ்சு நிற்ப, விளைஞ்சு நிற்ப. விசுவாசம் உள்ள இருந்தா ஒரு ஜெபம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்புறேன் ஆண்டவரே, என்ன வளைக்கிறவனுக்கு முன்பாக நான் விளைஞ்சு நிற்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப இவங்கெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்க, இவங்கெல்லாம் அர்ப்பணிச்சாங்க, இவங்கெல்லாம் அர்ப்பணிச்சாங்க. எதுக்கு? பண்படுத்துறதுக்கு அர்ப்பணிச்சாங்க. தாவீது தன்னை காத்துக்கொள்றான். 17 தேவனே, இந்த மாதிரி உங்களை புடமிடுகிற அனுபவம் உங்க வாழ்க்கையில நடக்கும் பொழுது, வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம், வேலை செய்கிற இடத்துல நடக்கலாம், சபைக்குள்ளேயே நடக்கலாம், எங்கே எப்போ நடக்கலாம். ஆனால் யாரை எங்கெங்கே வச்சு புடமிடுவாருன்னு தெரியாது. தாவீதை காட்டுக்கு உள்ள வச்சு, குகையில் வச்சு புடமிட்டாரு. யோசேப்பை சிறையில் வச்சு புடமிட்டாரு இல்லையா? இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்துல வச்சு புடமிடுவார். புடமிடும் பொழுது நான் என்னைய காத்துக்கொள்ளணும், அதான் சொல்கிறான், என்னைய காத்துக்கொண்டேன். 6 தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். அந்த நேரத்தில் வேற எங்கேயும் ஓடக்கூடாது, கர்த்தரின் பாதத்தில் விழுந்து கதறி ஜெபிக்க அவன் ஆரம்பிக்கிறான். 7 உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணு. கிருபையை சார்ந்து கொள்றா. புடமிடுகிற அனுபவம் வரும் பொழுது இந்த 3 காரியத்துல கவனமா இருங்க. உங்களை காத்து கொள்ளுங்கள். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க.
உங்களை காத்துக்கொள்ளுங்க. அவன் பேசுகிற பேச்சினால என் கேரக்டர் மாறிடாமல் இருக்கணும். உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, கர்த்தரின் சமூகத்தில் விழுந்து ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். தாங்க முடியல, பேசுகிறத தாங்க முடியல, கேட்டுட்டு இருக்க முடியல, அப்படியே மனசெல்லாம் வலிக்குது, ரணமா, சாப்பிட முடியல, தூங்க முடியல அப்படின்னு சொல்றீங்களே, கிருபையை சார்ந்து கொள்ளுவையானால் தாங்குவேன், தாண்டி வருவேன். கிருபையா, தாங்க முடியாத வார்த்தைகள், தாங்க முடியாத சில பேச்சுக்கள், ஏச்சுக்கள், கிருபை உன்னை தாங்க வைக்கும், கிருபை தாண்ட வைக்கும். மறுபடியும் சொல்றேன், கிருபை தாங்கவும் வைக்கும், கிருபை அதை தாண்டவும் வைக்கும். அது வேணும்னா மேல கையை உயர்த்தி கேளு. தாங்க முடியாத பேச்சுக்கள், ஏச்சுக்கள் பாதையில போறேன், ஆண்டவரே கிருபையை தாங்க, கிருபையை சார்ந்து கொள்ளுகிறேன். தாங்குவதற்கும் தாண்டுவதற்கும் கிருபையை மட்டும் தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இதுதான் என்ன அனுபவம்? இதுதான் என்ன அனுபவம்? பண்படுத்துகிற அனுபவம். அல்லேலூயா. இது நடக்கும் பொழுது, இது நடந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு தெரியாமலே, கவனிங்கம்மா, நீங்கள் ஐயா ஆலயத்துக்கு நான் வந்துட்டு போகிற மாதிரி தெரியுது, ஆராதிச்சுட்டு போகிற மாதிரி தெரியுது, சில பாடுகள் கஷ்டத்துக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி தெரியுது. என்ன லைஃப்பில் நன்மையை பார்க்க முடியல, ஆராதனைக்கு போயிட்டு வாரேன், கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்படித்தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறோம். அந்த புடமிடுகிற அனுபவத்தில் லாஸ்ட்ல என்ன நடக்கும் தெரியுமா? எசேக்கியேல் 36:26 வசனம் சொல்லுது. 36:26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எனக்கே தெரியாம எனக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணிட்டாரு. அனுபவிச்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. வந்துட்டு போன மாதிரி தான் தெரியுது, ஆராதிச்ச மாதிரி தெரியுது, கஷ்டத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் தெரியுது, கல்லான இருதயம், உள்ள இருந்த கடுமையான கொடுமையான அந்த ஹார்டான இருதயம், அந்த தேவையில்லாத சுபாவம், இதெல்லாம் வெளியே எடுத்து போட்டு சதையான இருதயம், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படிங்கிற இருதயம், தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயம், கர்த்தர் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்காம அர்ப்பணிக்கிற இருதயம். ஆமே, அவரோ பேசாமல் இருந்தால் என்கிறது போல சில நேரத்தில் எந்த வார்த்தையும் பேசாதபடி அமைதியா இருக்கக்கூடிய இருதயம். அல்லேலூயா. இந்த மாற்றம் இந்த புடமிடுகிற அனுபவத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. ஒரு வார்த்தை சொல்றேன், அந்த வார்த்தையுடைய விலை அறிஞ்சீங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. என் கையில 1 கோடி கொடுக்கிறத விட எனக்கு ஒரு சதையான இருதயத்தை கொடுப்பாரானால், இதுதாயா எனக்கு வேண்டிய ஆசீர்வாதம், இதுதாயா என நித்தியத்துக்கு கொண்டு போகிற ஆசீர்வாதம், இது வேண்டும்னு சொல்லுகிறவங்க மட்டும் அல்லேலூயா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அத்தனை பேர் அப்படியே மாத்திருக்காரு பாருங்களேன். அப்படியே என்ன செஞ்சிருக்காரு? அப்படியே மாத்திருக்காரு. ஐயா, தாவீது மாதிரி கோபக்காரன் எவனும் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? தாவீது மாதிரி கோபக்காரன் யாரும் கிடையாது ஐயா. அவனுக்கு நேரா கூட பேசல, பல கிலோமீட்டர் தூரத்தில் அவனுடைய வேலையாட்கிட்ட சொல்லிவிட்ட ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ கோபத்தோடு பட்டயத்தை எடுத்து கிளம்புனான். அவன் வீட்டில், நாபால் வீட்டில் ஒரு நாய் கூட விட மாட்டேன், அவன் கோபம் உச்ச, அவ்வளோ பெரிய கோபக்காரன். இப்போ 2 சாமுவேலில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்திலையும் கர்த்தர் கட்டளையிட்டார், விடு. 2 சாமுவேல் நடக்கிற, சீமையை தூசிக்கிறான், பெத்த பிள்ளை எழும்புறான், அகிதோப்பேல் கட்சி மாறி போறான், என்னென்னமோ நடக்குது, எல்லாம் தலைகளை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கர்த்தர் கட்டளையிட்டாரு, என் சிறுமையை பார்த்து எனக்கு கிருபை ஆண்டவர் தருவாரு, நன்மையை தருவாரு சொல்றான்னா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் அனுபவிச்ச அத்தனை புடமிடுகிற அனுபவத்தில் இருதயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் ஆண்டவர். இருதயத்தை ஆண்டவர் மாத்திட்டாரு. இன்னைக்கு உங்களை பேசுறான் பாருங்க, இதே அந்த நாளா இருந்தா இன்னைக்கு அவன் உசுரோட இருக்க முடியாது. அவன் குல கோத்திரத்தையே வேற எடுத்திருப்பீங்க, அந்த அளவுக்கு உள்ள ஆட்கள்லாம் சபைக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு அவனை பேச விட்டு நீங்க அமைதியா அடிக்கப்படுகிற ஆட்டை போல போகிறதுக்கு காரணம், நீங்கள் பயந்தவர்கள் அல்ல, தைரியம் இல்லாதவர்கள் அல்ல. ஒரே ஒரு காரணம், எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்த சதையான இருதயமாக்கும்.
நித்தியத்துக்கு போவதற்காக என்னை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தருக்கு சதையான இருதயத்தை பேசிட்டு அவன் இங்கே கிடக்க போறான். கேட்டுட்டு சதையான இருதயத்தை வாங்கிட்டு நான் அங்கே போய் சேர போறேன். இந்த அனுபவம் வேணுங்கிறவங்க மட்டும் ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் பலனை காண செய்வார். எதை காண பண்ணுவா? பலனை. யார்? எஜமானனுக்கு. அதான் முதல்ல சொல்லிட்டேன், இது கஷ்டமானது. அவருக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். ஆனாலும் போதும்னு சொல்லிடக்கூடாது. போதும் போதும், இதுக்கு மேலே போதும்னு சொல்லிடாதீங்க. நல்லா பியூரிஃபைட் பண்ணுங்க, நல்லா சுத்திகரிங்க, நல்லா நீங்கள் சரி பண்ணுங்க. இப்போது டாக்டரை பார்க்க போகிறோம், ஒரு தடவை பார்க்க போயிட்டு ஒரு ஊசியை போட்டு போதும்னு சொல்கிறோமா? இல்லை, எத்தனை ஊசினாலும் போடுங்க, சரியான போதும் எனக்கு. எத்தனை மாத்திரனாலும் கொடுங்க, சரியான ஏன்னா எனக்கு பயம். அப்படி தானே சொல்கிறோம். போதும் நம்ம சொல்கிறது இல்லை தானே. அது குழந்தைங்க அப்படி சொல்லலாம். நம்மளை பொறுத்தவரையில் சரியானதுக்கப்புறம் இன்னும் ஒரு டெஸ்ட்டு எடுத்து பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் நம்ம விரும்புகிறோம். ஐயா, கர்த்தர் புடம்பிடும் பொழுது ஆண்டவர்கிட்ட போதும் நிறுத்துங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த வேலை உங்களுக்குரிய வேலை இல்லை, அவருக்கு தெரியும். எது வரைக்கும், எந்த காலம், எப்போ வரைக்கும் அதை சரிபடுத்தணும் எஜமானனுக்கு தெரியும். நான் முழுமையாக அவர் கரத்தில் என்னை அர்ப்பணிச்சிருக்கணும். எந்த நிலம், எந்த ஜனம், இங்கே இருக்கிற எந்த பிள்ளைங்க அவர் பண்படுத்துகிறதுக்கு முழுமையாக தாவீதை போல அர்ப்பணிச்சிருக்கிறார்களோ, யோசேப்பை போல அர்ப்பணிச்சிருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் பலனை காண செய்வார். அவர்கள் வாழ்வு பலனை காணும், அவர்கள் குடும்பம் பலனை காணும். எப்படிப்பட்ட பலனை காண செய்வார்னு சொல்லட்டுமா? சங்கீதங்கள் புஸ்தகம் வாசிக்கலாம். சங்கீதம் 81:16 வாசிங்க பார்க்கலாம். இப்படியெல்லாம் அர்ப்பணிச்சு நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா எந்த பலனை உங்களுக்கு தருவார் தெரியுமா? சங்கீதம் 81:16 வாசிங்க. 81. உச்சிதமான கோதுமையினால் உனக்கு தேவன் தருகிற பலனை பார்த்துக்கோ. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். ஐயா, கழிவு கொடுத்தல்ல, முதல் தரமான ஆசீர்வாதம் உங்க தலை மேல, உங்க குடும்பத்து மேல. அதோட முடியல, கண்மலையின் தேனினால். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனிதன் தொட்டுறாத உயரம். கண்மலையின் தேன் என்பது, கண்மலையில் போய் யாரும் தேட, மரத்தில் எடுப்பான், கண்மலையில் யாரும் எடுக்க முடியாது. மனுஷன் யாரும் தொடவே முடியாது. மனுஷன் கை பட்டுறாத தேன், மனுஷன் கை பட்டுறாத ஆசீர்வாதம், மனிதர்களுடைய கை பட்டுறாத, மனிதன் யாரும் பார்த்துறாத, கேட்டுறாத, அவன் கரம் பட்டுறாத அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் இதற்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வம் தருகிறார். இன்னொன்று சொல்கிறேன், இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். தாவீது ஒப்பு கொடுத்தான்ல, புடமிடுகிற தேவனுக்கு முழுசா தன்னை ஒப்பு கொடுத்தாமல, பண்படுத்துவதற்கு முழுசா ஒப்பு கொடுத்தாமல, கர்த்தர் ஒரு பலனை காண வச்சார். என்ன பலனை காண வச்சார் நான் சொல்கிறேன். மத்தேயு 1:1 வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனும், மத்தேயு 1:1 பார்க்காம சொல்லிருங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவின். என்ன கவனிக்கணும் ஐயா, வீட்டில் இவன் லிஸ்ட்லேயே கிடையாது. தாவீது வீட்டில் அவன் லிஸ்ட்லேயே கிடையாது. இன்னொரு பிள்ளை இருக்கான்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஞாபகமே வருது அப்பனுக்கு. குடும்பத்தில், தன் சொந்த குடும்பத்தில் தாவீது லிஸ்ட்லேயே இல்லை. ஓரங்கட்டப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், பாழாக்கப்பட்டவன், நிர்மூலமாக்கப்பட்டவன், உதவாதவன் என்று ஓரத்தை தூக்கி எறியப்பட்டவன். ஆனால் தெய்வம் பண்படுத்த வரும் பொழுது அர்ப்பணிச்சு கர்த்தரின் கிருபையை சார்ந்து கொண்டதுனால வீட்டில் லிஸ்ட்ல இல்லாமல் போகலாம். ஆனால் உலக இரட்சகருடைய சரித்திர புஸ்தகத்தில் அந்த இடத்துல இடம் பிடிக்கும்படி தாவீதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுத்து, அவன் அவமானத்தை, அவனுடைய கஷ்டத்தை, அவன் நஷ்டத்தை, அவன் அசிங்கத்தை தெய்வம் ஆசீர்வாதமாய் மாற்றினாரு. வீட்டில் லிஸ்ட்ல இடம் இல்லை, ஆனா பரலோகத்தினுடைய லிஸ்ட்ல தேவன் அவனை கனப்படுத்தி காண்பிச்சாரு. குடும்பத்தில் லிஸ்ட்டில் இல்லாமல் போயிட்டேன்னு கவலைப்படாத, சொந்த பந்தவனை ஒதுக்கிட்டுன்னு கவலைப்படாத. கர்த்தர் பண்படுத்துவதற்கு மட்டும் அர்ப்பணித்து பார்த்தீங்கன்னா யாரும் காணாத பலனை நீங்கள் பார்ப்பீங்க, யாரும் பார்க்காத பலனை நீங்கள் பார்ப்பீங்க. இதை பார்க்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எனக்கு தான் ஆக்சுவலாக முதல் பத்திரிக்கை கொடுத்துருக்கணும் பாஸ்டர், எனக்கு கொடுக்கல. முதல் பத்திரிக்கை கூட இல்லை, என்னை கூப்பிடவே இல்லை பாஸ்டர் அந்த இடத்துக்கு. என்னை கனவீனப்படுத்திட்டாங்கன்றையா? கனவீனப்படுத்தப்பட்டிருக்கீங்களா தாயே தகப்பனே? அத்தனை பேர் முன்னால் நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? விட்டு தள்ளுங்க.
தேவன் உங்களை கனப்படுத்துகிற நேரம் வரும். பண்படுத்தி முடித்த பின்பு தேவன் பலனை காண செய்யும் பொழுது கர்த்தர் கனப்படுத்துவார். ஒன்றை சொல்கிறேன், மனுஷன் கனப்படுத்தினான்னு வைங்களேன், 5 நிமிஷம், மிஞ்சு போனால் 5 நாள், அவ்வளோதான். ஒரு சால்வை போட்டால் 5 நிமிஷம், ஐயா புரியுதா இல்லையா? ஒரு கட் அவுட் வச்சா 5 நாள், அவ்வளோதான். ஆனால் தேவன் கனப்படுத்தினாரு வைங்களேன், தலைமுறை தலைமுறையா அது நிற்கும், அது நிற்கும் நிற்கும். இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம் யோசேப்பின் கனத்தையும் தாவீதின் கனத்தையும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த பலனை காண செய்வார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? முழங்கால் படிடுவோமா? கண்ணை மூடி கையை மேலே உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிருங்களேன். ஆண்டவரே, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவன் தான்ப்பா, என் தலைமையில ஒரு நிந்தை வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை மாசம் வருஷம் ஆயும் இன்னைக்கும் அந்த நிந்தையை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இப்போ நான் நம்புறேன், இதுவரைக்கும் என் சூழ்நிலையை நம்பினேன், இப்போ கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தைகளை நம்புறேன். கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தையை நம்புறேன். என் நிந்தையை நீக்கும்படி ஒரு பலனை கொடுக்க போறீங்க. ஒரு பலன் வரப்போகுது. அந்த பலன் வரும் பொழுது இந்த ஊரில் நான் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், சொந்த பந்தங்களாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒரு பலனை காண செய்யும் பொழுது நிந்தை இல்லாமல் போகும், நிந்தை புரட்டப்படும், உன் மேலே சொல்லப்பட்ட நிந்தனைகள் புரட்டப்படும். தேவன் பலனை கொடுத்து நிந்தையை புரட்டி போடுவா. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த காரியம் நீடிக்காது நம்புகிறேன். மனுஷனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நிந்தை நீடிக்காது. ஆனால் தேவன் கொடுக்க போகிற பலன் நன்மை தலைமுறை தலைமுறையாக நிற்க போகுது, தலைமுறை தலைமுறையாக நிற்க போகுது. என் பிள்ளை மேலே, குடும்பத்து மேலே, அல்லேலூயா, தலைமுறை தலைமுறையாக நிற்க போகுது. ஐ பிலீவ் இட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் இதை எனக்கு, என் குடும்பத்துக்கு, சபைக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே கர்த்தர் செய்வார் என்று அறிக்கை எடுக்கிறேன். ஜனத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.